மலாக்கா ஜலசந்தி தெற்கு அந்தமான் கடலில் நிலவிய தாழ்வு மண்டலம் புயலாக மாறாது. 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகையில் கனமழை பெய்யக்கூடும். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடியிலும் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்திற்கு வருகிற 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 28ஆம் தேதி நாகை, திருவாரூர், தஞ்சாவூரில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை. குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். தர்மபுரி மாவட்டம் போதக்காடு மீனாறு ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். ஆபத்தான முறையில் கயிறு கட்டி மாணவர்கள், மலைவாழ் மக்கள் ஆற்றை கடக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 6000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிந்து செல்ல மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். அயோத்தி ராமர் கோயிலில் வேத மந்திரங்கள் முழங்க காவிக் கொடியை பிரதமர் மோடி ஏற்றினார். ராமர் கோயில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் சூரியன் படத்துடன் காவிக் கொடி ஏற்றப்பட்டது. தமிழ்நாட்டின் உத்திரமேரூரில் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டில் தேர்தல் மற்றும் ஜனநாயக நடைமுறை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ஜனநாயகம் இந்தியாவின் டிஎன்ஏவில் உள்ளதாகவும் அயோத்தி நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி குறித்து கேட்டறிகிறார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் பரவுகின்றன. வருகிற 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதால் அதற்கு முன்பாகவே செங்கோட்டையன் முக்கிய முடிவெடுப்பார் என்று தெரிகிறது. டெல்லி செல்லும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளார். வரும் 29ஆம் தேதி கும்பகோணத்தில் நடைபெறும் அனைத்து பிரிவுகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள அமித்ஷாவுக்கு அழைப்பு விடுக்க உள்ளார். கரூர் சிபிஐ அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகள் 2வது நாளாக ஆஜராகியுள்ளனர். தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, மதியழகன் ஆகிய 4 பேரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 93,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எத்தியோப்பா ஹெய்லி குப்பி எரிமலை வெடிப்பால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக சாம்பல் மேகம் டெல்லி வந்தடைந்தது. சாம்பல் பாதித்த வான்வெளியில் பறப்பதை தவிர்க்கும்படி விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிப்ரவரி மாதம் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் 30 நிமிடங்களில் விற்று தீர்ந்தது. 30 நிமிடங்களில் 4,07,000 டிக்கெட் விற்கப்பட்டதாக தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் புகார் அளித்த சம்பவம். ஜாய் கிறிசல்டா கருத்து தெரிவிக்க தடை கோரிய மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை திருமங்கலத்தில் 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு மது கொடுத்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த சம்பவம். 2 இளைஞர்களை கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். வெற்றி மாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் அரசன் படத்தில் விஜய் சேதுபதி இணைந்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மனிதம் இணைகிறது, மகத்துவம் தெரிகிறது என விஜய் சேதுபதி இணைந்தது குறித்து தயாரிப்பாளர் தானு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான கவுஹாத்தி டெஸ்ட் போட்டியில் 2வது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 180 ரன்களை கடந்து நிதானமாக ஆடி வருகிறது. 470 ரன்களுக்கும் மேல் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் தென்னாப்பிரிக்கா உள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.